அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள்ல ஒழுக்கம் உடைமையில ஒரு குறளை கூறலாம் நினைக்கின்றேன். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார் என்ற வள்ளுவ பெருந்தகையின் குறளுக்கு அமைய ஒரு சிறு கதையை விளக்கமாக கொடுக்கலாம். ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் 2 பேரும் படித்தவர்கள். ஆனா ஒரு ஆள் மேதாவி. அவர் தன்னை விட படித்தவர் ஒருவரும் இல்லை. அதோட தனக்கு தன் கல்வியே கண்ணு எல்லா வழியாலையும் கொண்டு போகும். நான் ஒருவரிடமும் ஒன்றும் கேட்க தேவையில்லை, தனக்கு தந்த கல்வி காணும் என ஆணவமும் செருக்கும் கொண்டிருந்தார். மற்றவர் தனது நண்பனிலும் குறைவாகத்தான் படித்தவர். ஆனால் அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல முன்னுதாரணமாக இருந்தார். ஒவ்வொருவரும் தங்களுக்கு என்ன தேவை என்றாலும் கேட்டு உதவி செய்து வந்தார். அதனால அவருக்கு எந்தவித கஷ்டம் வந்தாலும் மற்றவர்கள் உதவினார்கள். ஆனால் செருக்கு கொண்டவருக்கு யாருமே உதவவில்லை. இந்த சந்தர்ப்பத்துல அந்த செருக்கு கொண்டவர் வீட்டை யாரோ போய் உதவி கேட்க, அவர் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு தெரியாது அண்டவை திருப்பி விட்டுட்டார். அப்போது அவர்கிட்ட மனைவியும் பிள்ளைகளும் கேட்கின, ஏன் நீங்கள் வந்தவைய திருப்பி விட்ட, நீங்கள் உங்களுக்கு ஒரு தேவை வரைக்க அவர்கள் உதவி செய்ய வர மாட்டார்கள். எனக்கு அவர்கள் ஒருவரோட உதவியின் தேவை இல்லை, என்ற கல்வியே எனக்கு போதும் என்று கூறினார். அந்த சந்தர்ப்பத்துல அந்த மற்ற நண்பருக்கு ஒரு அவசர உதவி வந்த இடத்துல அவர் ஒருவரிடமும் கேட்காமலே அவர் செய்த உதவி அவருக்கு தேடி வந்தது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு தமிழ் பழமொழியை சொல்லலாம் நினைக்கின்றேன். ஏட்ட சுரக்காய் கறிக்குதவாது. நாங்கள் எந்த அளவுதான் புத்தக படிப்பு படித்திருந்தாலும் அனுபவ அறிவில்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என கூறி விடைபெறுகின்றேன். அவரை செய்வதற்கு மிக தொலைவில் இருந்து